நடைபெறும் ஆர்ப்பாட்டம் ஒரு பட்டியலிட்ட பெண் வன்கொடுமை செய்த காட்டினால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவித்தார்கள். 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அறிவித்தார்கள். அது அடிப்படையில் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட சார்பில் மிக பிரமாண்டமாக நடப்புகின்ற இந்த கூட்டத்திற்கு எங்கள் தலைமை முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவருடைய இந்த தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக சிறைக்க வேண்டும். சிறந்து நம்ம கழக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும். அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே வருகின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் வெறி உணர்ச்சோடு திராவிட முன்னேற்ற அரசை வீட்டுக்கு அனுப்புவதை நாம் ஓயாமல் உறங்காமல் பாடுபட வேண்டும். அந்த எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் வர வேண்டும். அதற்கெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். அந்த எடப்பாடியார் தான் தமிழகத்தில் அடுத்த முதல்வர் என்பது இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. இந்த அரசாங்கத்தில் பார்க்கும்போது ஒரு பட்டியலிட்ட பெண்ணு ஒரு வீட்டில் வேலைக்கு செல்கிறார்கள். அவர் ஐஏஎஸ் படிக்கின்ற ஒரு பெண், ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் ஐஏஎஸ் படிக்க பெரிய கஷ்டம். அவர் படிப்பு வசதி இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அந்த சம்பளத்தை வைத்து படிக்கலாம்னு எழுத்தோடு அவங்க போய் இங்கே வேலை செய்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒரு பெண். ஆனால் அவங்க அடித்து துன்புறுத்தி இன்றைக்கு அசிங்கப்படுத்தி அந்த பெண்மணியை இன்றைக்கு கொடூரமான அன்றைக்கு செயலில் ஈடுபட்டு கொண்டு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. எந்த கட்சியும் கேட்கல, அந்த எடப்பாடியார் மட்டும்தான் அதிமுக தான் கேட்கிறது. இந்த திமுக அரசை குரல் கொடுக்கிற ஒரே கட்சி சொன்னால் நம்முடைய இயக்கம் தான் அண்ணா முன்னேற்ற கழகம். வேறு எந்த கட்சி கேட்டாங்க? யாருக்கு தெரியுமா? திருமாவளவன் கேட்கணும். அவர் ஆதிராவிட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர். அவர் தான் இது முதல்ல குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணி திமுக இணக்கமாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கேட்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கலாம். எந்த கட்சியும் கூட்டணியில் ஒரு கட்சி யாருமே வாய்ட்டு வந்து பேசலை. நம்ம அண்ணன் எடப்பாடியார் ஒருத்தர் தான் இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்ணுக்கு குரல் கொண்ட கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு பாருங்க, தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறது. நாட்டுக்கு என்ன செஞ்சார்கள்? நாட்டு மக்களுக்காக ஒன்றுமே செய்யலை. சொன்னதெல்லாம் எதுவும் போய் சொல்லி இன்னைக்கு வந்துட்டாங்க. அவர் ஒரு ஊராக சென்று ஆலமணி இடத்துல அசமடித்து மீட்டிங் போட்டார், கிராம சபை கூட்டம். அதில் வர வைக்கப்பட்ட மனுக்கள் தன்பட்டி எடுத்து பண்ணார். சொல்லப்போனால் எடார்பாக்கம், புன்னம்பாக்கம், படப்பை, இப்போ பல்வேறு பகுதி நம்ம பகுதியில் எல்லாத்தையும் போய் நின்று முக ஸ்டாலினே போய் உட்காந்து மனு வாங்கினார். 5,24,000 மனுக்களை பெற்று இதில் ஒரு மனுக்களை அவர் அதை பார்த்து மக்களுக்கு தீர்த்தது இல்லை. இதுபோல் ஒரு ஊராக சென்று போய் சொல்லி மக்களை ஏமாற்றி இது ஆட்சி வந்துட்டார்கள். அது மட்டுமா சொன்னார்கள்? படிக்கின்ற மாணவர்கள் மாணவ சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு நீட் தேர்வு ரத்து செய்ய சொன்னார்கள். நான் வந்தால் முதல்ல நீட் தேர்வு தான் கையெழுத்து. ஒரு மயிரம் போல கையெழுத்தாங்க. மக்களை ஏமாற்றி வந்தானே தவிர நீட் தேர்வை பற்றி பண்ண முடியுமா? மாணவர்களை ஏமாத்தினாங்க, மக்களை ஏமாத்தினாங்க. நீட் தேர்வு இது வரைக்கும் முதல் கையெழுத்து சொல்லி போடல. அதே போல் ஊராக சென்று மக்கள்கிட்ட 50 லட்சம் மக்கள்கிட்ட கையெழுத்து காட்டாங்க நீட் தேர்வு விளக்குக்காக. எங்கே போச்சா அந்த 50 லட்சம்? சேலத்தில் மாணவர்கள் அங்கே போட்டு வச்சுட்டு வந்தாங்க போய் அந்த மனுலாம். இப்படி ஒரு திட்டத்தெல்லாம் சொல்லும் போது பொய்யான சொல்லி மக்களை ஏமாற்றி நாடாளுமன்றத்தில் 50 லட்சம் பேர் நாங்கள் கையெழுத்து நீட் தேர்வுக்காக. என்ன பண்ண போற நீ சொன்ன செஞ்சியா? இதே அம்மா அவர்கள் கொடுத்த திட்டங்கள் இந்த மக்களுக்கு சேர்ந்ததா? தாலிக்கு தங்கம் எப்பேற்பட்ட திட்டம்? அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தாலிக்கு தங்கம். என்னுடைய தலைமையில் நடக்கின்ற ஒரு மணப்பெண்ணுக்கு ஒரு குண்டுமணியாக சாவரர்கள் அம்மா நினைத்து சட்டமன்ற தீர்மானம் போட்டு அவருடைய ஆட்சியில் 2011 அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் ஒரு தாலிக்கு தங்க திட்டம். 25,000 பணம், 50,000 பணம். ஒரு வசதி வாய்ப்பில்லாத மக்களுக்கு அந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்து பெருமை சேர்த்தார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக. இன்றைக்கி அதுக்காக அம்மா இன்னைக்கு மட்டும் மறைந்தாலும் அந்த திட்டம் பேசுகிற வழி அந்த எடப்பாடி வந்தால் தான் திட்டத்தை கொண்டு வர முடியும். அதுக்கு நம்மளாம் ஒன்று சேர்ந்து ரெட்டையரை வாக்களிக்க வேண்டும். நம்ம சின்ன ரெட்டையரை. அது மட்டுமா? இங்கே இருக்கின்ற திட்டங்கள்லாம் பார்க்கணும்னா அம்மா அம்மா உணவு கொண்டு வந்தாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து வேலை செய்யறவங்களாம் இங்கே வீட்டு தங்கி சாப்பிட முடியாமல் எங்கன்னா ஒரு இடத்த தங்கி காலையிலேருந்து டிஃபன் சாப்பிட்றாங்க, மத்தியானம் சாப்பிட்றாங்க, நைட்டு டிஃபன். அந்த உணவத்தை மூட்டானுங்க. இந்த ராசா அவர்கள் எம்ஜிஆர் பற்றி என்ன நம்ம தலைவர், ஒரு மிகப்பெரிய தலைவர், உலகத்திலே ஒரு ஹைடெக் தலைவர், பிரச்சனை பற்றி குறை சொல்கிறான். என்ன தகுந்த நாய்க்கு அந்த ராசா பேசாமல் எம்ஜிஆர் பற்றி செருப்பாக
அவன் வந்தால் செருப்பாடி தலைப்படி ராஜாவா ராசாவை நம்ம தலையை பற்றி அவனா தகுதி இது தலையை பேசுறது என்ன தகுதி ராஜாவுக்கு முக ஸ்டாலினே தகுதி இல்லை அப்போ வேறு நம்மளை தலையை பற்றி பேசுகிறாங்க ராசா இப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் வைத்து வந்து நம்மளை மிரட்டுறாங்க. அம்மா சொன்னார்கள், என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் நான் இருக்க வரை செத்தாலும் வாழ்ந்தாலும் இந்த இடத்துல தான் இருப்பேன். அப்பலாசம் சொல்லி அம்மா உறுதி எடுத்திருந்தாங்க. அம்மா வந்து நாட்டை வெளியில் போல அப்பலாசம் 70 நாள் இருந்தாங்க. அம்மாவை காப்பாற்ற முடியல. ஆனால் இன்னும் என்ன ஆகுது, வெளிநாட்டு போயிருக்காங்க முதலமைச்சர். கேட்டால் உலகம் இருக்காரு உலக நாட்டாங்க அது அவர் உடம்பை போட்டவோ அவர் உடம்பு போட்டு அதை பற்றி மக்களை இங்கே அனாதையாக தக்கி விட்டு மக்களை வெறுத்தலில் விட்டு இன்னைக்கு போயிட்டாரு. யாருங்க முதலமைச்சருங்க? இந்த விளையாட்டு அரசு மொபைல் முதலமைச்சர் அத்தனை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி விட முதலமைச்சர் தமிழகத்தின் மு.க. ஸ்டாலின் தான், வேறு யாரும் இல்லை. நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சிறந்த முதலமைச்சராக 4 ஆண்டுகள் ஆட்சி இருந்தார்கள். குடிமராமத்து பண்ணி கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுக்கு பல்வேறு சாலை கொடுத்து குடிமரத்துக்கு கொண்டு ஏரிகள் குளங்கள் பட்டு நீர்நிலை ஆதாரத்தை உரிய கேட்டு ஒரே தலைவர் எடப்பாடியார் அவர்கள். வேறு யாரும் கிடையாதுங்க. இதை கேட்டால் அதை பற்றியே கால கிடையாது. ஒரு சாலைங்கெல்லாம் வந்திருப்பீங்க, இந்த வகுப்பாக சரியில்லை, இந்த வகுப்பாக சரியில்லை, எல்லாம் நம்ம ஆட்சியப்பட்ட சாலைகள் தான். இது வரைக்கும் திமுக ஆட்சி ஒரு சாலை கூட யூனியன் சாலை போடல, ஹைவே சாலை போடல, பிடபிள் சாலை போடல. நம்ம சாலை நம்ம தான் போட்ட சாலை எங்கெல்லாம். அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் இவங்க கட்டி தருவான். நம்ம ஆட்சியில் பூஜை போட்டு நம்ம ஆட்சியில் பில்டிங் கட்டி கூட இவங்க வந்து அவங்க அப்போ அவங்க அப்போ கருணாநிதி இருக்கிறாங்க. விக்ரம கருணாநிதி அண்ணா எங்கே போனார்? இந்த கட்சியுடைய தலைவர் அண்ணா தான். திராவிட முன்னேற்ற தலைவர் யார்? அண்ணாதுரை முதலமைச்சர். அவர் பேர் இருக்கலாம்ல. அவர் எங்கே போனார்? உங்களுக்கு மஞ்சிட்டாரா? ஏன் அவங்க அப்பா பார்த்தா முக்கியமந்திரி ஸ்டாலினுக்கு எதுக்கு அவங்க அப்பா இங்கே பாருங்கள், கிளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு போக்குவரத்து பணிமணி நம்ம அம்மா இருக்காங்க. அந்த எடப்பாடியார் பூஜை போட்டார். 400 பேர் நிதி ஒதுக்கினார். அங்கே சூரியன் போல் உழைய போட்டு டாக்டர் கலைஞர் பேசிட்டாங்க. உங்கள் அப்பவும் சொத்தாடாத, எங்கள் அப்பவும் சொத்தா, எங்கள் அண்ணன் எடப்பாடி பூமி போய் எங்கள் அண்ணன் எடப்பாடி பூமி போய் போட்டாரா? எங்கள் அப்பவும் சொத்து நீ வைக்கிறது என்ன தகுதி இருக்குது? முதலமைச்சர் அண்ணா பேர் நாங்கள் யாருக்காக மாட்டோம், பிள்ளையார் பேர் வை. இன்னும் எல்லாத்தையும் கலைஞர் பேர் கண்ணா பேர் வைக்கிறவனே வேறு ஆள் இல்லையா கட்சியில்? திமுக வளர்த்தல எவ்வளோ போயிருக்காங்க. அண்ணாதுரை பெரிய ஆளா திமுக வளர்ப்பதற்கு? எம்ஜிஆர் பற்றி ராசா தெரியுமா? எம்ஜிஆர் பற்றி அவனுக்கு கருணாநிதி எம்ஜிஆர் காலில் வந்து முதலமைச்சர் ஆனார். நீ பேசுகிறாங்க ராசா, அதுதான் உண்மை. கருணாநிதியே ராமாவட்டத்துக்கு வந்து காலையில் வெடிகாலம் 2:30 மணிக்கு வந்து தலைவர் வீட்டில் வந்து காலில் வந்து எனக்கு முதலமைச்சராக அப்படி சொல்லி எம்ஜிஆர் காலில் வந்து மடிப்பு செஞ்சு காட்டார். அவர் போய் குறை சொல்கிறான் அந்த ராசா. அவன் என்ன தெரியுமா? பூச்சி சட்டம் உயர் அலை கடலில் வர அந்த காற்றை கிடியவன் இந்த ராசா. அந்த ராசா பூச்சி பேசல ராசாவும் கனிமையும் 1,66,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ண கட்சி திமுக. ராசா கனிமை அவன் சொல்லாமா நம்ம பற்றி, நம்ம கட்சியை பற்றி என்ன தகுதி அவனுக்கு ராசாவுக்கு? இன்றைக்கு நடைபெறுகிற இந்த மேலாக பாருங்கள், இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்த்து குரல் கொண்ட ஒரு கட்சி அதிமுக. அந்த பொறுத்த எடப்பாடியை அறிவிக்கிறார்கள். அதுக்கெல்லாம் இன்றைக்கு வருகிற தொண்டரெல்லாம் இவங்கெல்லாம் அமைதியை காத்து இன்னும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, இன்னும் பேசுறதுலாம் இருக்குது. அதேபோல் இந்த மாதிரி இந்த பாலம் கொண்டு வந்தோம். பாலம் இந்த பாலத்தை கொண்டு வந்து இது வரைக்கும் அதிமுக ஆட்சின்னு சொல்லி இந்த பாலத்தை ஒன்றும் நடப்பதில்லை. எத்தனையோ பேர் செத்தான் தெரியுமாங்க? 7 பேர் செத்துறாங்க, 10 பேர் இங்கே ஆக்சிடென்ட் கால் வலிஞ்சு கை வலிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இப்படி இந்த பாலத்தை சுலப் பண்ணுறாங்க. கேட்டால் அன்பர் சரண சொல்லுங்க, அது எங்கள் ஆட்சியில் வரலங்க, எங்கள் ஆட்சியில் வந்துருந்தார். அவர் வந்து இந்த மாவட்டத்தின் அமைச்சர் ஒரு தகுதி இல்லாத அமைச்சர். அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்கிறாரு? யாருன்னா வணங்கோட நேரம் போயிருக்கிறாரு. ஏன்னா கும்பலாக இருந்து கூப்பிட்டாலும் வரமாட்டார். அவர் பாதுகாப்பு பாருங்கள், அவருக்கு சைரன் போட்ட போலீஸு முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி. எங்கள் ஊரில் கூட பாதுகாப்பு அவர் தொகுதியில் அவ்வளோ பயமாக ஏன் அமைச்சாருங்க? எதுக்கு பயந்து போலீஸ் வச்சு பாதுகாப்பாங்க? இவங்க போலீஸ் இருப்போம், 2 போலீஸ் இருப்போம், பிஎஸ் இருப்பாங்க, எடுத்துருப்போம். அதுக்கு பாதுகாப்பு பின்னாடி வண்டி முன்னாடி வண்டி போட்டு போகிறாரு. அது இன்னொன்று அவருடைய செயல் சொல்கிறேன். கோட்டையிலேருந்து கூட்டத்துக்கு வந்தாருன்னா ஃபுல்லாக ரோட்டில் முதலமைச்சரும் அவருக்கு அதிகமாக பாதுகாப்பு. முதலமைச்சர் வர்றதோட அவர் அவங்க வந்து கோட்டையில் கடந்து போகணும். அப்படியே கிண்டிலேருந்து அவர் வரும்போதெல்லாம் டிராஃபிக் க்ளாஸ் பண்ணி
நாடு ரோடு வரைக்கும் க்ளீனாக இருக்கும். அவர் என்ன பண்ண அமைச்சிருவார். என்னங்க இவங்க பெரிய அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு? இவங்க அமைச்சர் தான் இருந்தாங்க. நாங்கள் இது வரைக்கும் யாருமே நாங்களாம் வந்து மேலே போலீஸ் ஸ்டேஷன் போகல. அவங்க விஎஸ் இருந்தார், சின்ன இருந்தார், சின்ன பெஞ்சு மேல் பாதுகாப்பே கிடையாது. நாங்கள் நேரம் பண்ணாலும் என்ன பயங்குது? பயமில்லாத ஒரு கட்சி சொன்னால் அதிமுக அமைச்சர் தான், அதிமுக சட்டமன்றம், அதிமுக கட்சிக்காரங்க, வேறு யாரும் கிடையாது. எல்லாம் பயத்தில் மடியில் மடியில் தான் பயன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்களாம் மனசை பயத்து வச்சு கொலவாங்க. ஏன்னா தனியாக வர மாட்டாங்க. எந்த செய்யலை மக்கள் தானே. இப்படிப்பட்ட ஆட்சி நம்ம தேவையா? இங்கே நடைபெற்று வருகிற கழக தொண்டர்கள், நம்ம தொகுதி மட்டுமில்லை காஞ்சிபுரம் மாவட்ட வருகிற அத்தனை பொறுப்பாளர்கள், கழகத்தை தொண்டார்கள் மிக வருகிற சேர்ந்த அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக எங்கள் சார் நன்றி வாய்ப்பு வணக்கம்.